செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மக்களுக்கு செவிலியர்கள் ஆற்றி வரும் மதிப்புமிக்க தொண்டினை உலகுக்கு உணர்த்தும் வகையிலும் மருத்துவத்துறையில் முன்னோடி செவிலியராக பணியாற்றியவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். அவர் நினைவாக உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர் தினம் ஆண்டுதோறும் மே 12ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் பெருகி வரும் கடுமையான நோய்களால் அனைத்து நாடுகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் நோய்களை கட்டுப்படுத்திய மக்களை குணப்படுத்த வேண்டியது அவசியம். இதற்கு செவிலியர்களின் பணி மிகவும் முக்கியமானது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட அரசு தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் முன்னிலையில் செவிலியர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அரிய செவிலியர் பணியினை செவ்வனே செய்யவும் மெழுகுவர்த்தியினை தங்களது கைகளில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வரும் செவிலியர்கள் மற்றும் செவிலியர் பணியை செவ்வனே செய்ய பெரும் உதவிகரமாக இருக்கும் மருத்துவர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி ஆசிரியர்களுக்கும் கேடயங்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஞானகுரு சார் அவர்களுக்கும் மற்றும் நமது டியூட்டர்ஸ் அவர்களுக்கும் நமது செவிலியர் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் மரியாதை செய்யும் பொருட்டு இந்த பொன்னாடையை போட்டி வழங்குகின்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, அட்மிஷன் போட்ட உடனே இந்த கொரோனா பீரியடில் எனது தொந்தரவு கொடுத்துருப்பேன். ஒரே கேஸ்க்கு 20 தடவை ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்துருப்பேன். பெட்டு வேணும், ஆக்சிஜன் வேணும்னு. இந்த தருணத்தில் டாக்டர் சதீஷ் அவர்களையும் வருக இன்று நம்மளை எல்லாரையுமே இன்னைக்கு நம்ம தெம்பா உயிரோடு இருக்கோம்னா அதற்கு அவரும் ஒரு அவரையும் கௌரவிக்கும் பொருட்டு அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பினை வழங்கினார். அளவில் அது பெரிதாக நாம் நினைக்கின்றோம். அதுபோல நமது சங்கம் பெரிதானது. அப்படி நான் போனது தெரிஞ்சவுடனே எல்லாருமே வருவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்லா வேலை செய்யறாங்கன்றத அவங்க சொல்லும் போது